वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. साक्षात् भगवाने भगवद्गीतयिल नाहं वेदैः न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பக்தியா த்வனன்யா சக்யா அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதயதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகயாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினோன்னா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சியா சித்திம் விந்ததி மாணவகாங்கிறார். தன்னலம் இல்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தின்னு நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்ஞமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தின்னு இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா, இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா, இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா, இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌக்கிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம், நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறோம், மொழிப்பற்று, அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம்.
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தின்னு என்னன்னு புரியலே அப்படின்னா, இந்த பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமைங்கும் போது அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் காதல்னு ஆறுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பல விடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பலவிதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறிய வித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் எழுதின்றிருக்கார். சொல்லின்னு இருக்கும்போதே மலர்மகள் விரும்புனம் அரும்பெருளடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவினில் உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவள் மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல. நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானா. அவள் எடுத்து கட்டுறாளாம். யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவனை கயிறு அறுக்க முடியாதா, இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானா. அதுக்கு காரணம் என்னென்ன? பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம், நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாராம். 6 மாதம் கழித்து ஏந்தாராம் பாக்கி சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படியே எப்போ வேணால் ஏந்திருப்பார். ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாராம். ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாராம். எந்திரம் உரலினோடு இணைந்து இருத்தேங்கிய எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க, பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான். அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சுருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः
श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। आत्मसम्भावितास्तब्धा धनमानमदान्विताः यजन्ते नाम यज्ञैस्ते दम्भेन विधिपूर्वकम्। இப்பொழுது டாக்டர் திரு வு. அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். आत्मसम्भावितास्तब्धाः धनमानमदान्विताः यजन्ते नाम यज्ञैस्ते दम्भेन विधिपूर्वकम्। ओम नमो भगवते वेंकटेशाय। अन्यो ह्यन्यश्चिन्तयति स्वच्छन्दं विददाम्यहम् என்பது ஈஸ்வரனுடைய வாக்கியம். நான் அப்படி பண்ண போகிறேன், நான் இப்படி பண்ண போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன், நான் இஷ்டத்துக்கு பண்ண போகிறேன், என்னால் அதை பண்ண முடியும், என்னால் இதை பண்ண முடியும், இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறோம். நாம் பிளான் பண்ணினா அதில் வேற நம்ம ஒரு பெரிய அகங்கார பிரயுக்தமான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். மேன் ப்ரப்போஸ்ட் காட் டிஸ்போஸ்ட் அப்படின்றோம் நம்ம. அதாவது ஒரு மனிதன் அதை சிந்தித்தான், செயல்படுத்த தொடங்கினான், ஆனால் இறைவன் அதனை தடுத்து விட்டான், நிறுத்தி விட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அடியனுடைய ஆச்சாரியர்களில் ஒருவரான உழப்பாக்க சுவாமி அடிக்கடி சாதிப்பார், மேன் ப்ரப்போஸ்டுன்றான ப்ராவர்பே தப்பு அப்படின்னு வருவார். அப்படி ஒரு ப்ரப்போசல் ஒரு மனிதனுக்கு ஏற்படுவதற்கும் இறைவனுடைய சங்கல்பம் தான் காரணம். அவனுடைய கர்ம பிரயுக்தமாக இறைவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பிரேரணைன்னு பேர். பிரேரணைன்னு அர்த்தம் அவனை ப்ரொவோக் பண்ணுறது, அந்த மாதிரி அவனை தூண்டுறது அப்படின்னு அர்த்தம். அதனால் இதம் கிருதம் இதம் காரியம் இதமன்யத் கிருதா கிருதம்
ஏவமீஹா சமாயுக்தம் கிருதாந்த குருதே வசே. இந்த ஸ்லோகம் பார்த்தோம் நம்ம. ஒரு எஜமானன் ராத்திரி படுத்துக்க போகும்பொழுது தன்னுடைய வேலைக்காரர்கள்லாம் கூப்பிட்றான். டேய், நாம் இந்த காரியம் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணுன்றதாக சொல்லி ஒவ்வொருத்தருக்கு இதம் கிருத்தம், இதம் காரியம், இதம் அந்யத் கிருதா கிருத்தம் அப்படின்னு சொல்லிட்டான். காலத்தில் எழுந்துக்க போகிறான்னா காலத்தில் எங்கே எழுந்துட்டான்? எழுந்துக்க முடிஞ்சுதா? ஒரு வேடிக்கையான ஸ்லோகம், ஆனால் ரொம்ப அற்புதமான சாஸ்திரார்த்தமான ஒரு ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகம் சொல்கிறேன் கேளுங்கோ. சின்ன வயசில் நாங்கள்லாம் சம்ஸ்கிருதம் வாசிக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லி நல்ல நீதி போதனைகளை சொல்லுவா பெரியவர்கள்லாம். தமிழாக இருக்கட்டும், சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும், இதில் எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன தெரியுமா? நல்ல நீதி போதனைகள். நாலடியார், திருக்குறள், அதுபோல் நீதி போதனைகள் தமிழில் போதிக்கப்படும். சம்ஸ்கிருதத்தில் சுபாஷிதானின்னு பேர் இருக்கு. அதெல்லாம் சொல்லுவாள். ஒரு வண்டினுடைய கதை அது, ஒரு வண்டினுடைய கதை. அதை அப்படி கம்ப்ளீட்டாக அந்த வண்டுன்றதான கேரக்டர் யாருன்னா நாம தான். இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஒரு வண்டு தேனில் ஆசைப்பட்டு ஒரு பூவில் சென்று அமர்ந்தது. தாமரை பூ. நல்ல சூரியன் பிரகாசமாக இருக்கான். அந்த சூரிய ஒளியில் தாமரையானது மலர்ந்திருக்கு. அந்த தாமரையில் பூரணமான மது, தேன் பெருக்கு நிறைந்திருக்கிறது. அந்த தேனில் ஆசைப்பட்ட வண்டு அதில் போய் உட்காந்துக்கிறது. உட்கார்ந்த தேனை பருகித்து, அளவுக்கு அதிகமான மது அந்த தேன் பருகப்பட்டால் என்னாகும்? ஒரு மாதிரி அப்படியே ஒரு கண் சுழலும், ஒரு போதை வரும் இல்லையா? அதிலேயே விழுந்துடுத்து, அதிலேயே கிடக்கிறது அந்த வண்டு. என்ன சுவாமி கஷ்டம்? அழகான புஷ்ப மெத்தை, சுற்றிலும் மகரந்த பொடிகள், பரிமளமான வாசனை. அப்பேற்பட்ட தாமரையில் எந்த ஒரு இன்செக்டுக்கு தான், பூச்சி புழுக்கு தான் வசிப்பது விருப்பம் இல்லாமல் போய்விடும். அதனால் அந்த தாமரைக்குள்ள இருக்கு. அப்பொழுது சூரியன் அஸ்தமித்து விட்ட காரணத்தினாலே தாமரை இதழ் மூடிவிட்டது. சூரியன் அஸ்தமித்தது, தாமரை இதழ் மூடிவிட்டது. வண்டுக்கு தாமரையை துளைத்து வெளியேறுவது ஒரு பெரிய காரியமா? பெரிய காரியமே இல்லை. ஆனால் தாமரையில் படுத்துறங்கும் சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் வண்டு தான் வெளியேற விரும்பாமல் அதிலேயே தங்கிவிட்டது. அப்போ அந்த வண்டு மனசில் நினச்சிக்கிறது, ராத்திரிர்கமிஷ்யதி பவிஷ்யதி சுப்ரபாதம் பாஸ்வான் உதேஷ்யதி ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீஹி இத்தம் விசிந்தயதி கோஷகதே த்விரேபே ஹா ஹந்த ஹந்த நளினீம் கஜ உஜ்ஜஹார. இரவு பொழுது போய்விடப் போகிறது. ராத்திரி கமிஷ்யதி, இரவு பொழுது முடிவிடப் போகிறது. பவிஷ்யதி சுப்ரபாதம், பகல் பொழுது விடியப் போகிறது. பாஸ்வான் உதேஷ்யதி, சூரியன் உதிக்கப் போகிறான். ஹசிஷ்யதி பங்கஜ ஸ்ரீஹி, தாமரை இதழ் விரியப் போகிறது. என்ன கவலை, நம்ம பாட்டுக்கு ராத்திரி ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாமே. என்ன இப்போ வீட்டுக்கு போகிற அவசரம் நமக்கு என்ன? இந்த பூவில்னா இன்னொரு பூவில் போய் ராத்திரி தங்க போகிறோம், அது இந்த பூவிலே தங்கிட்டு போகலாமே அப்படின்னு நினச்சின்னு இருக்கு சுவாமி. ஆனால் அந்த அஸ்தமன பொழுதில் அங்கே தண்ணீர் பருகுவதற்காக ஒரு யானை வந்தது. அந்த யானை இந்த தாமரை பூவை பார்த்தது. ஆஹா, மிக அழகான தாமரை பூவா இருக்கிறது என்று தன்னுடைய தும்பிக்கையால் அப்படி எடுத்து வலிச்சு அவ்வளோதான் வாயில் போட்டு ஹாஹந்த ஹந்த நளினீம் கஜ உஜ்ஜஹார, தாமரைப்பூவை அப்படியே பிடுங்கி எடுத்ததான வண்டு யானையானது தன் வாய்க்குள்ளே போட்டுடுது. இப்போ இந்த யானைன்றதான் விதி, தாமரைன்றதான் சம்சாரம். அதில் வசிக்கிற வண்டானது ஜீவாத்மாக்களாகிய நாம். அப்போ ஜீவனாகிய நாம் இந்த சம்சாரத்தில் சௌக்கியமாக இருக்கிறதா நினச்சிட்டு அதில் இருக்கிற கிஞ்சித்தேனுக்கு ஆசைப்பட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். விஷமது பகிஷ்குர்வன் தீரஹா பகிர் விஷயாத்மகம்னார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி விஷமது பகிஷ்குர்வன், அது பார்த்தா வெள்ளை விஷம், வெள்ளை மது தேன், உள்ளுக்குள்ள விஷம் அப்படி இருக்காது. அதை நினச்சிட்டு அதுலேயே சௌக்கியம், அதிலே சுகம், அதிலே நமக்கு எல்லாம் விடிஞ்சிட போகிறது, நம்ம சுகமாக இருக்கலாம்னு நினச்சிட்டு அப்படியே அதில் இருக்கச்சே அது இதழ் மூடிக்கொண்டது. ஒரு யானை வந்து வாய்க்குள்ளே போட்டுடுது. அப்போ அந்த உள்ளே இருக்கிற வண்டினுடைய கதி என்ன ஆகும்? ஹாஹந்த ஹந்த நளினின் கஜ உஜ்ஜஹார. இதெல்லாம் ஜீவனாகிய நமக்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய காமக்ரோதலோப வசத்தினாலே நாம் இதையெல்லாம் மறந்து மின்னின் நிலையில மண்ணுயிராக்குகள் என்பதாக
நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது. அனித்யானி ஷரீராணி விபவோ நைவ சாஸ்வதா என்று இந்த வாழ்க்கை நிலையற்றது என்று உணராமலேயே நாம் பொழுது போக்கிக் கொண்டிருக்கிறோம், பழுதாக போக்கிக் கொண்டிருக்கிறோம். பல காலங்களை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை நழுவ விட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் அகங்காரம்னு அர்த்தம். அப்படி அகங்காரம் அதில் அந்த காமபோகங்களில் யார் ஈடுபட்டாலோ அத்தகையவனுக்கு என்ன கிட்டும்? பிரசக்தா காமபோகேஷு பதந்தி நரகே அசுச்சௌ என்று கீழே 16வது ஸ்லோகத்தில் வர்ணித்தான். இப்போ ஆத்மசம்பாவிதா ஸ்தப்தாக தனமானமதான்விதாக யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பேன அவிதிபூர்வகம். ஆசுர பிரகிருதிகள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள். அப்படிதான் ஆத்மஷ்டாகைன்னு பேர். தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது என்பது பெரும் பாபம். தன்னைத்தானே புகழக்கூடாது. தான் இந்திரன், தான் சந்திரன், தன்னை யார், தன்னை போல ஒருத்தர் உண்டா, அதாவது என்னால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் என்று சொல்வது அது அவனிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. என்னால் மட்டும்தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும்னு சொல்றதுக்கு பேர் திமிரு. அதை வித்தியாசத்தை நாம் புரிஞ்சுக்கணும். ஆசுர பிரகிருதிகள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள். அதுக்கு மேலே எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது, எங்களுக்கு என்ன சுவாமி, நாங்கள் யாருக்கு பதில் சொல்லணும், நாங்கள் யாரை பற்றி கேட்கணும், யார் சொன்ன பேச்சை நாங்கள் கேட்கணும், எங்களை யார் தடுக்கிறது, எங்களை யார் நிறுத்துறது அப்படின்னு தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள். எல்லாம் பெற்றுவிட்டோம் என்றதான எண்ணத்தில் அவர்கள் எந்த ஒரு சத்காரியத்திலையும் பிரவர்த்திக்க மாட்டான். எதா கிஞ்சிக்ஞா அகம் கஜைவ மதாந்தகாண்டர். ஒன்றும் தகுதூண்டு ஒன்றுமே தெரியாது, விஷயமே தெரியாது சுவாமி. ஆனால் ஒன்றுமே தெரியாத நாம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருமாப்பல் இருக்கும். 10 பேர்கிட்ட பழகினா தானே, பல மகான்கள் இடத்துல பழகினா தானே பணத்தினாலும் கல்வியினாலையும் ஏற்பட்ட கொழுப்பு, வித்யாமதம், அபிஜனமதம், அப்புறம் தனமதம், இதெல்லாம் தான் உண்டு. கல்வியினால் ஏற்பட்ட கொழுப்பு, கொஞ்சம் ஆசிட்டோன்னா 2-3 டிகிரி வாங்கிட்டோன்னா வித்யாமதம். அபிஜனமதம், அபிஜனமதம்னா உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கும். ஜனித்வாகம் வம்சேன்னு நல்ல உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டோம். அப்புறம் தனமதம், நல்ல பைசா கையில் காசு படம் நிறைய இருக்குது. அப்போ வித்யாமதமும் நம்ம கிட்ட இருக்கு, தனமதமும் இருக்கு, ஆபிஜாத்திய மதம் உயர்ந்த குலத்தில் பிறந்தோன்றதான கொழுப்பு நமக்கு இருக்கு. அதுக்கு மேலே மற்றவர்கள் தன்னை புகழணுமே, எல்லாரும் தன்னை பிரைஸ் பண்ணணுமே. டாம்பீகம், இந்த டம்பன்றதான கேரக்டர் தான் சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியத்தில் 5வது அங்கத்தில் அத்தியுதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். யாகங்கள் பண்ணுறான், யஜ்ஞங்கள் பண்ணுறான், தானங்கள் பண்ணுறான். எதுக்காக பண்ணுறான்? டாம்பிகத்திற்காக பண்ணுறான். ஆத்மார்த்தமாக பண்ணல, எதுவுமே சாஸ்திரியமாக பண்ணல, எதுவுமே சாஸ்திரியமாக பண்ணல. இப்போ இன்னைக்கு நான் நிறைய பார்க்கிறோம், நம்ம ஆசுரம்னர் அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம், ஸ்ரத்தை இல்லாமல் எல்லாத்தையும் விநியோகம் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். மற்ற ஃபோட்டோ பிடிச்சிக்கிறோம். இப்போ இந்த தான தர்மங்கள் பண்ணுறா பாருங்க, அவளுக்கு பிறந்த நாள்னு கொண்டாடுறா, அப்புறம் நினைவு நாள்னு கொண்டாடுறா. அதில் பெரும்பாலும் ஃபோட்டோஸ் தான் இருக்கே தவிர்த்து மேட்ரு ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு ஏழைக்கு கொடுப்போம், அவள் பசி ஆற்றுவோம், அவளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்போம், அவர்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணி அவளை வாழ்க்கையில் முன்னேற்றுவோம்ன்றது கிடையாது, வெறும் டாம்பிகம். இப்போ எல்லா ஃபோட்டோ, ஒரு காலத்தில் ஃபோட்டோன்றது ஃபோட்டோகிராஃபர் வந்தால் மட்டும்தான் ஃபோட்டோ, அதுக்குள்ள அந்த ஃபோட்டோ சரியாக வருமா வராதான்னு தெரியாது. இப்போ எல்லாத்துக்கும் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம், அதை பப்ளிசிட்டி பண்ணுறோம். ஒரு தலிகை சாதாரணமாக வீட்டில் ஒரு சமையல் பண்ணால் உடனே அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு எம்மி 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 அப்படின்னு போடுறான். இதில் அந்த ஃபேஸ்புக்கில் போட்டுரும். எல்லாத்துக்கும் ஒரு பப்ளிசிட்டி. அதாவது நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு தேவையான செய்திகளை அளிப்பது என்பது வேறு, பப்ளிசிட்டி என்பது வேறு. நாம் தேவையான செய்திகளை அளிப்பதை பப்ளிசிட்டியாக கருதக்கூடாது. இங்கே தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. எது தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுன்னா அதை மக்களுக்கு கொடுக்கணும். எது பப்ளிசிட்டி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சில சமயம் சில விளம்பரங்கள் தேவை. அந்த விளம்பரத்தினுடைய நோக்கம் என்ன இருக்கணும்னு கேட்டால், மேற்கொண்டு நல்லவைகள் நிறைய நடக்கணும், அடுத்த கட்டத்தில் நல்லவைகள் நிறைய நடக்கணும், அதற்கு அந்த விளம்பரங்கள் உபயோகப்படணும், அந்த மாதிரி இருக்கணும். அதில் ஆசுர பிரகிருதிகள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள். தாங்களே எங்களை மாதிரி உண்டா ஒருத்தர், என்னை மாதிரி யார் இருக்க முடியும், என்னை விட வேறு உயர்ந்தவனாக இருக்க முடியும். மற்ற பிரத்யவர கஷ்டு நாஸ்தி சுக்ரீவ சந்நிதம்னு, அப்படியே ஆப்போசிட் வினயம். வினயம்னா அர்த்தம் ஒபீடியன்ட். அப்படியே கையை கட்டின்னு நின்று பணியோட பக்தியோட பயத்தோட ஸ்ரத்தையோட எஜமான நிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு செய்யக்கூடியது. ஹனுமான், அங்கதன், இது போன்ற மகாவான வீரர்கள், அவள்லாம் லங்கையை அனாயாசமாக சிக்கி மிக்கி சின்ன பின்னமாக்கினான். அவள்லாம் என்ன பண்ணா, லங்கையா பொடி பொடி ஆக்கினான். அப்பேற்பட்டதன பலம் வாய்ந்தவர்கள். ராவணன் அவர்களை பார்த்து யார் அப்படின்னு கேள்வி கேட்டா, தாசோகம் கோசலேந்திரஸ்யன்னர், நான் ராமதூதன்னர் ஹனுமான். இவரா
மற்ற பிரத்யவர கஷ்டி நாஸ்தி சுக்ரீவ சன்னிதோ, வேற யாராவது ஒரு குரங்கு அமைச்சிருக்கலாமே, உன்னையே அனுப்பிச்சா ராமன்னர், என்னை விட சின்ன குரங்கு எதுவுமே கிடையாதுன்னர். எவ்வளோ பெரிய எண்ணம் அது, எத்தகையதொரு எண்ணம். அந்த மாதிரி ஒரு பணிவு பண்பில் இருக்கக்கூடியவர்கள் மகான்கள், தெய்வ பிரபிருதிகள். இதெல்லாம் மொத்தம் ஆசுரம், இதெல்லாம் ஆக்கப்போர் தான். ஆக்கப்பூர்வமே கிடையவே கிடையாது. யாகம் பண்ணினா அதில் ஒரு டாம்பீகம், யஜ்ஞம் பண்ணினா அதில் ஒரு டாம்பீகம், பட்டாடோப பயங்கர ஹான்வா, வெறும் பட்டாடோபத்திற்காக பண்ணக்கூடியதான காரியம். தனக்கு தீட்சிதன்னு பேர் வரணும், எஜமானன்னு பேர் வரணும். கீழே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? யஸ்யாஸ்தி வித்தம் சனர குலீனஹ ச பண்டித சஸ்ருதவான் குணஜ்ஞா சயே வக்தா சதர்ஷனீயா சர்வே ஜனாக சர்வே குணாக காஞ்சனம் ஆசிரயந்தி பார்த்தோம் இல்லையோ? அதில் புகழுக்காக யாகங்கள் பண்ணுறா, புகழுக்காக யஜ்ஞங்கள் பண்ணுறா, புகழுக்காக தானங்கள் பண்ணுறா. வாஜஸ்ரவஸ் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார், நச்சிகேதசருடைய தகப்பனார். உபனிஷத்தில் வரக்கூடிய கதை இது. வாஜஸ்ரவஸ் என்பதாக அவருக்கு பேர். யாகம் பண்ணார் அவர். யாகம் எதுக்காக பண்ணார்? டாம்பிகத்துக்காக யாகம் பண்ணார். பசுமாடுகளை தானம் பண்ணுறார் சுவாமி அவர். அந்த பசுமாடு இனி தண்ணீரையும் குடிக்காது, புல்லையும் உண்ணாது. அந்த அளவுக்கு ஸ்லாட்டரிங் கூட போக முடியாத பசுமாடு. பாபம், மகா பாபம். அந்த அர்த்தத்தில் சொல்லலை. என்ன அர்த்தம்? அந்த உடம்புல மாமிசம் கூட இல்லாமல் எலும்பும் தோலுமாக இனி தண்ணீரும் குடிக்க முடியாமல் புற்களையும் மேய முடியாமல் இருக்கக்கூடிய பசுக்கள். அதை தானம் பண்ணுறான். அதை வாங்கிட்டு போய் வச்சுன்னு என்ன பண்ணுறது? அட பால் கறக்கிறது இருக்கட்டும் சுவாமி, அந்த பசுமாடு ஒரு தண்ணீர் குடிக்குமா, ஒரு புல்லு சாப்பிடுமா? அந்த பசுமாட்டை தானம் பண்ணுறது. வஸ்திரங்கள் கொடுத்தார். வஸ்திரங்கள் என்ன இப்போ கொடுக்குறா பாருங்க. இப்போ கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நமக்கு பண்டிகைகள்லாம் வந்துன்னா யாராவது உடுத்த முடியறதா, உபயோகப்படுத்த முடியறதா? நம்மளால் அதை உபயோகப்படுத்திக்க முடியுமா? உடுத்திட்டா என்ன ஆகும்? இப்படி ஜெயின் ரோபோட் மாதிரி போவோம். அதை உடுத்தினோன்னா அந்த அளவுக்கு கடா முடான் இருக்கும். அது உபயோகம் இல்லாத வஸ்து. அந்த மாதிரி வஸ்திரங்களை தானம் பண்ணுறார். புழுத்து போன தானியங்களை தானம் பண்ணுறார். விதை நெல்லாகவும் அது பிரயோஜனப்படாது. அதை குத்தி அரிசியாக்கி நல்லா ஒரு சமைத்து பிரசாதமாகவும் பகவானுக்கு நிவேதனம் பண்ண முடியாது. அப்படி புழுத்து போன தானியங்களை அவர் தானம் பண்ணுறார். உன் பையன் பார்த்தான், என்ன அநியாயமாக இருக்கு, இப்படியெல்லாம் அப்பா பண்ணுறாரு, மகா பாபத்தை சேர்த்துட்டு இருக்காரு, தனக்கு பெரிய யஜமான தீட்சிதன் யாக தீட்சிதன்றதாக பெயர் வரணுன்றதுக்கோசரம் பண்ணுறாருன்னு நினச்சி போய் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பையன் சொன்னான், அப்பா என்னை யாருக்காவது கொடுத்துறேன்னா. 2-3 தடவை சொன்னான். அவருக்கு கோவம் வந்துட்டு, ஆமாண்டா நான் உன்னை மிருத்யு தேவதைக்கு கொடுத்தேன்னு. ரொம்ப சந்தோஷம்னு கிளம்பி போயிட்டான் சுவாமி அந்த நச்சிகேதஸ். அப்புறம் மிருத்யு தேவதையான யமதர்மராஜா நச்சிகேதஸை பார்க்கலாம். அந்த நச்சிகேதஸ் அவருக்கு நடக்கக்கூடிய சம்பாதங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப அழகான சம்பாதங்கள் அதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். நம்ம எதுக்காக சொல்லோம்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சுவாமி. டாம்பீகத்துக்காக பண்ணக்கூடாது, ஆத்மார்த்தமாக ஒன்று பண்ணணும். பகவத் பிரீத்தியர்த்தம் பகவதோ பலேன பகவதோ வீரியன அடுத்த ஸ்லோகங்களில் வரப்போகுது. எல்லாம் சொஸ்மை சொப்ரீத்தையே சுயமேவ காரயதி, சொஸ்மை சொப்ரீத்தையே சுயமேவ காரித்தவான், தன் பொருட்டு பரமாத்மா தானே செய்து கொள்கிறான். அது பகவானுடைய திருவுள்ளம், பகவானுடைய எண்ணம், அவனாலே செய்யப்படுகின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வித்யாமதா தனமதா திருத்தீயோ அபிஜனமதா, இதெல்லாம் மதம். மதம்னா கொழுப்பு, கொழுப்பு, அவ்வளோ திமிரு, அவ்வளோ அகங்காரம். அப்படி பெரியோர்களை மதிப்பே, பெரியோர்களிடத்துல மதிப்பே இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரி ஆத்ம சம்பாவிதாக ஆத்மனைவ சம்பாவிதாக, வேற யாரும் இல்லை. தன்னை யாரும் புகழ, தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறேன் நான். தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது எவ்வளோ பாபம் தெரியுமா? எவ்வளோ பாபம் தெரியுமா? ஒரு சமயம் அர்ஜுனனுக்கும் தர்மபுத்திரனுக்கும் பெரிய கலகம் ஏற்பட்டு விட்டது மகாபாரத யுத்தத்தில். அர்ஜுனனுக்கு ஒரு பிரதிஜை, சபதம், தன்னையோ தன்னுடைய பராக்கிரமத்தையோ அதாவது தன்னுடைய வில் வலிமையையோ யாராவது தோஷம் சொன்னால்னா அவளை வெட்டிடுவான் அர்ஜுனன். அவ்வளவு கோபக்காரன் அர்ஜுனன். இதில் தன் பராக்கிரமத்தில் அவனுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட். ஏதோ பேச்சுவாக்கில் தர்மபுத்திரன் என்ன சொல்லிட்டார், நீ எல்லாம் பிரயோஜனமே இல்லை, உன் கையில் வில்லு இருந்து என்ன பிரயோஜனம், காண்டிபத்தை கொண்டு போய் குப்பையில் போட்டுரு, நீ எல்லாம் ஒரு பெரிய போர் வீரன்னு சொல்லி கேட்டு லாய்க்கே இல்லை அப்படின்ட்டு அர்ஜுனனுக்கும் கோவம் வந்துடுது. கத்தி இடத்துல வெட்ட வந்துட்டான். யாரா? தர்மபுத்திரனை. ஏன்னா பிரதிஜை பண்ணிட்டான். கிருஷ்ணன் பார்த்தார், தடுத்த பைத்தியகாரத்தில் பண்ணுறேன். ஐயோ கிருஷ்ணா, எனக்கு என்ன எங்கள் தமையனாரை வெட்டணுன்றது இன்டென்ஷன் இல்லை, ஆனால் என்னுடைய பிரதிஜை அப்படி இருக்குன்ட்டான். அந்த காலத்தில் எல்லாரும் சத்தியத்துக்கு பயந்தா சுவாமி, சத்தியத்திற்கு பயந்தா எல்லாரும். இப்போ அவன் பண்ண சபதமும் பிழைக்கணும், அதே சமயத்தில் அவன் தர்மபுத்திர இடத்துல தர்மபுத்திரரை கொல்லவும் கூடாது. ஆனால் ஒன்று பிரச்சனை, இப்போ நான் என்னை யார் நிந்தித்தாலோ, என்னுடைய பராக்கிரமத்தை என்னுடைய வீரத்தை யார் நிந்தித்தாலோ அவர்களை நான் வீழ்த்தவில்லை என்றால் என்னை நானே மாய்த்து கொள்ள வேண்டும், சூசைட் பண்ணிக்கணும். இதான் ஆத்மஹத்தி, இதான் பிராயச்சித்தம். தர்மபுத்திரனை வெட்ட முடியுமோ? வெட்ட முடியாது. ஏதோ கோபத்தில் கத்தியை உருவிண்டு போயிட்டானே தவிர்த்து அண்ணா பேரில் அர்ஜுனுக்கு அபரிமிதமான பக்தி உண்டு, ஸ்ரத்த உண்டு. அப்பேற்பட்ட இடத்துல இவன் அபச்சாரப்படுவானோ?
ஆனால் கத்தியை உருவிட்டான். அடுத்தது என்ன? பிராயச்சித்தம் பண்ணணும். என்னது? அவரை கொல்லக்கூடாது, கொல்ல மாட்டான். இப்ப தன்னை நிந்திப்பவர்கள், தன்னுடைய பராக்கிரமத்தை நிந்திப்பவர்களை கொல்லவில்லை என்றால் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுதல் தானே பிராயச்சித்தம், பரிகாரம். மகாபாரத யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இவனை நம்பிதான் மொத்த பேர் வந்திருக்கா பாண்டவர்கள்லாம். இப்ப இவன் போயிட்டானா அதுக்கப்புறம் யுத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த யுத்தத்தினால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப அர்ஜுனன் தன்னை மாய்த்து கொண்டாலோ பிரயோஜனம் இல்லை, அர்ஜுனன் தர்மபுத்திரர் கொன்றாலோ போச்சு, எல்லாமே குழப்பம், பயங்கர கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷன்ல கிருஷ்ணன் அழகா ஒரு ட்ரிக்கி பண்ண, ரொம்ப அழகான விஷயம். அழகா கிருஷ்ணன் வந்து அதை நிர்வாகம் பண்ணி காமிச்சார். இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? நீ உன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் அவ்வளோதானே? ஓகேன்ட்டார் கிருஷ்ணன். என்ன சொல்ற அப்படின்னா, நான் என்ன நானே சூசைட் பண்ணிட்டு மறுபடியும் கிருஷ்ணன் தன்னுடையதான சக்தி இல்லாத பிழைக்க வைக்க போறானா? ஏன் முடியாதா? வெந்து போன கறிக்கட்டையா இருந்த பரீட்சித் மகாராஜன பெருமாள் தன்னுடைய திருவடி சம்பந்தத்தினால பிழைக்க வைக்கலையோ? அந்த மாதிரி பிழைக்க வச்சுட்டு போறார் அப்படி நினச்சிக்கலாமோ இல்லையோ? அதான உண்மை. ஆனால் கிருஷ்ணன் அப்படி பண்ணல. அர்ஜுனா, எனக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ணு. என்ன? உன்னுடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டார். உன்னுடைய பெருமை என்ன அப்படின்னார். என்ன கிருஷ்ணானார்? சொல்ல உன்னுடைய பெருமை. அதை எப்படி நான் என் வாயால் சொல்லுவேன்? ஏன்? ஆத்மஷ்லாக, செல்ஃப் ப்ராபகேஷன் இருக்கக்கூடாது. நம்மை நாமே புகழ்ந்து பேசிக்கொள்ளுதல் கூடாது. எவ்வளோ எசக பிசகான பிரச்சனை தெரியுமா இது? நம்மை நாமே ஒரிஜினலாக புகழ்ந்து பேசிக்கொள்ளக்கூடாது. அப்போ என்னை யார் ஸ்தோத்திரம் பண்ணுவா? என்னை யார் புகழ்றா சார்? நான் என்ன பண்ணுறது? என்னை யாரும் ஒருத்தரும் சொல்ல மாட்டேன்னா நானே தான் என்னை சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா கரெக்டு. ஆனால் அப்படி நாம் நம்மை நாமே புகழ்ந்து கொண்டால் அதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அர்ஜுனனை கேட்டார், நீ சொல்லனர். என்ன கிருஷ்ணா? சொல்லு பரவாயில்ல அப்படின்னு எல்லாரையும் உட்கார வைத்து அர்ஜுனன் தன்னுடைய பராக்கிரமம், வீர தீர பராக்கிரமங்கள், சூரத்தன்மைகள், தான் பண்ணின சாதனைகள் என்னென்ன, எப்படிலாம் பண்ண, எங்கே போனேன், யாரை ஜெயித்தேன், எப்படி அடித்தேன், வீழ்த்தினேன், என்னென்ன பண்ணேன்னு தன்னுடைய பராக்கிரமங்கள் அத்தனையும் சொல்லி பிடிச்சான். எல்லாத்தையும் சொல்லி பிடிச்சான். சொல்லி பிடிச்ச உடனே கிருஷ்ணன், ஓகே அர்ஜுனா போய் அந்த குளத்தில் தீர்சா மாட்டு பெருமாளை சேவிச்சு வந்துட்டு. என்னாச்சு? தன்னைத்தானே ஒருவன் புகழ்ந்து கொண்டானேயானால் அது தன் உயிரைத்தானே மாய்த்து கொள்வதற்கு சமமானது, ஆத்மஹத்திக்கு சமமானது. அர்ஜுனா, நீ தர்மபுத்திரனை வெட்டுவதற்கு கத்தியை ஓங்கினாய், ஆனால் தர்மபுத்திரனை வெட்டக்கூடாது. அதே சமயத்தில் நீ செய்த பிரதிஜையும் பலிக்க வேண்டும். அவ்வாறு எனில் உன்னை நீயே மாய்த்து கொள்ள வேண்டும். உன் உயிரை நீ மாய்த்து கொண்டு விட்டாய், ஆனால் இந்த மகாபாரத யுத்தம் நடைபெறுவது அரிதாகிவிடும். ஆகையால் இப்பொழுது தற்புகழ்ச்சி என்று உன்னை நீயே புகழ்ந்து கொண்டது உன்னை நீயே மாய்த்து கொண்டதற்கு சமமாகிவிட்டது. ஆகையால் நீ தற்கொலை செய்து கொண்டவனாகிவிட்டாய். அதுக்கு நான் சொன்னால் மறுபடியும் உன்னை பரிசுத்தனாக்கிக்கிறதுக்கு போய் குளத்தில் தீர்த்தம் ஆடிட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டியான, ஆச்சாரியர்களை சேவிச்சுட்டியான, அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தை சரியா போயிடும். இதான் தற்புகழ்ச்சின்றது அவ்வளவு பெரிய பாபம். தெரியுறதா அன்பர்களே? இதெல்லாம் ரொம்ப நாம் ஜாகிரதையாக பரிபாலனம் பண்ணோம். வெறும் பகவத்கீதை கேட்டோம், பகவத்கீதையை பேசணுன்றது சொல்லக்கூடாது. அந்த பகவத்கீதையில் மேபி உங்களுக்கு கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆத்ம குணங்களை நீங்கள் எல்லாரும் வளர்த்துக்கணும். இந்த ஆத்ம குணங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். ஆத்ம குணங்களில் நம்மளை நாமே புகழ்ந்து கொள்வது முதலான ஆசுர சுபாவத்தை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது. அப்புறம் நான் பண்ண சாதனையை யாரும் பேச மாட்டேன்றாலே சார்லாம் என்ன பண்ண முடியும்? ஈஸ்வர சங்கல்பம். சில பேர் ஒன்றுமே பண்ணாமல் அவளுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கிறது. சில பேர் நல்ல காரியங்கள் எவ்வளோ பண்ணினாலும் அவளுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கல. அவரவர்கள் வாங்கி வந்த வரம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் புரிஞ்சுக்கணும், வேற வழி இல்லை. ஆகையால் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுதல் என்னும் நிலைமையில் இருப்பவர்கள் ஆத்ம சம்பாவிதாக ஸ்தப்தாக, ஸ்தப்தாகன்னு அர்த்தம். அப்படி எல்லாம் பர்ஃபெக்ட். என்கிட்ட எல்லாம் இருக்கு, என்னை யாரும் ஒன்றும் கேட்க முடியாது, என்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது, நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஓவர் அப்படின்னு ஸ்தப்தாக அப்படின்னுவான். தனமான மதான்விதாக நாமயஜ்ஞைஹினர். அடுத்தது நாமயஜ்ஞைஹின்னு அர்த்தம், வெறும் நாம மாத்திரம். பசுவத பரிசேஷான் பண்டிதோ நாமயஜ்ஞான்னர் சுவாமி தேசிகன் பாதுகா சகசரத்தில். வெறும நாம்கே வாஸ்தேனா பெரிய யாக குண்டம் இருக்கும், நிறைய பேரை கூப்பிட்டுருக்குவான், பார்த்தா பிரம்மாண்டமாக அப்படி நெருப்பு எரியும். ஸ்வாஹா 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 அப்படின்னு வெறும் சுவாகாரம் கேட்கும். ஆஹான்வா எல்லாரும் பிரசான்வா, இந்த சுவாமி எப்படி பெருசாக யாகம் பண்ணுறாருவா, அந்த யாகத்தை ஃப்ளேம் எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி பாரு, இதில் கண்ணன் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது, இதில் நரசிம்மர் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது, இது ஹயக்ரீவன் ஆவிர்பவிச்சா மாதிரி இருக்குன்னு 4 பேர் அதை பப்ளிசிட்டி பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுவா. பர்ஃபெக்டாக அதில் என்ன நடந்தது, அதில் ஸ்ரத்தை எங்கே இருக்குது,
அதில் ஆத்மார்த்தம் எங்கே இருக்குது, அதில் எங்கே பக்தி ஸ்ரத்தை இருந்தது, எத்தனை பேருக்கு இதனால் பிரயோஜனம் ஏற்பட்டது, எல்லோரையும் திருப்திப்படுத்தினார்களா, அங்கே கொடுக்க வேண்டிய தட்சிணைகள் எல்லாருக்கும் கொடுத்து எல்லோரையும் நல்லபடியாக கவனித்து கொண்டார்களா அப்படின்னு கேட்டால் வெறும் நாம யஜ்ஞைஹி அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, வெறுமை காரியம் நடந்தது, அவ்வளோதான். அது ஒரு பெரிய யாகமாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா தம்பம் தானே சுவாமி, பட்டாட்டோப்பம் தானே சுவாமி, பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டிக்கோசரம் பண்ணின காரியம் தானே சுவாமி. ஆத்மார்த்தமாக எங்கே பண்ணுறோம், ஆத்மார்த்தமாக யாருக்கோசரம் பண்ணணும், பண்ணல. தம்பேன அவிதிபூர்வகம். முக்கியமானது என்ன, அதில் எந்த பிரயோகம், மந்திர தந்திர கிரியா எதுலேயும் பிரயோகம்ன்றது சாஸ்திரியமான பிரயோகம் கிடையாது. சாஸ்திரியமான பிரயோகம் கிடையாது. என் இஷ்டத்துக்கு நான் ஏதோ பண்ணுவேன். இப்போல்லாம் நிறைய யாகங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டா நிறைய பேர், நம்ம நிறைய பார்க்குறோம். என்னென்னமோ யாகங்கள் அப்படின்றான். எந்த ஆகமும், சைவாகமும் இருக்கலாம், சாக்தாகமும் இருக்கலாம், பாஞ்சராத்திர வைகானச ஆகம் இருக்கலாம், ஸ்கந்தாகமும் இருக்கலாம். அந்தந்த ஆகமத்தின் வழி நடக்கக்கூடிய பெரியோர்கள் மூலமாகத்தான் இவற்றையெல்லாம் நாம் பண்ணணும். புதுசாக அங்கங்கே முளைக்கிற வாழை வச்சு நாம் பண்ணினோம்னா அது என்ன ஆகணும், செய்யக்கூடிய எஜமானனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவிதிபூர்வகமாகிடுறது. அதுக்கப்புறம் பிரத்யவாயத்தை வேறு உண்டு பண்ணும். பிரத்யவாயம்னு அர்த்தம் ஏடாகுடமான காரியங்கள் பண்ணினோம்னா ஏடாகுடமான பலன் தான் நமக்கு வரும். ஏடாகுடமான பலன் தான் வரும், வரவே வராது. இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கு. இப்போ யார் யாரோ யஜ்யங்கள் பண்ணுறா, நம்ம அதெல்லாம் எடுத்து பிரமாணமாக போட்டுக்கிறோம். ப்ரௌடு பி அன் இந்து அப்படின்னு போடுறோம். நம்ம ரொம்ப தப்பு அது. அங்கே என்ன சாஸ்திரம் இருக்குது, எந்த பெரியோர்களை அவர்கள் வழிகாட்டியாக கொண்டிருக்கிறார்கள், எந்த வழிமுறையில் அவர்கள் செய்கிறார்கள், யார் அவளுக்கு செய்து வைக்கிறார்கள், இதெல்லாம் அவர்களுக்கு. அதனால தான் ஓரான் வழியான சம்பிரதாயம் நம்ம சொல்கிறோம். கிருஷ்ணனே கர்மயோகத்தை பயந்தானோ இல்லையோ, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்துவான் அஹமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுஹு இக்ஷ்வாகவே அப்ரவீத்து ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுஹு ச காலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தபன் 4வது அத்தியாயத்தில் சொன்னானே. கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் சொல்லி வச்சேன்டாக்கண்ணா, வரிசையாக எல்லாரும் ஒரு காலத்தில் பண்ணியிருந்தா, அப்புறம் இப்போ இஷ்டத்துக்கு அவாவா பண்ண ஆரம்பிச்சிட்டா. எது சாஸ்திரியமோ அந்த சாஸ்திரத்தை மறந்துட்டா எல்லாரும். எது வழியோ அந்த வழியை மறந்துட்டான். எந்த வழியில் நடக்கணுமோ அந்த வழியை மறந்துட்டான். இது என்னடா பிரச்சனை இது அப்படின்னு பெருமாள் சொல்லலையோ, அதை சொல்லி காமிக்கலையோ. அதில் அவிதிபூர்வகம் அப்படின்ட்டார். விதின்னு அர்த்தம் விதாயகம். ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ ஏ ஜெயத்த அப்படின்னு வேதம் இருக்குது, விதிக்கிறது. வேதம் விதித்ததா இல்லையா, வழி காமிச்சதா இல்லையா. ஜோதிஷ்டோமமோ இல்லை சோமயாகமோ இல்லை வாஜபேயமோ இல்லை பவுண்டரீகமோ எந்த யாகமாக இருந்தாலும் நல்லா கவனிக்கணும். எந்த ஒரு சத்காரியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், பகவதர்ப்பணமாக நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு சத்காரியம் பகவதர்ப்பணமாக பண்ணினால்தான் அது சத்காரியம். பகவதர்ப்பணமாக பண்ணலை அப்படின்னா அது அசத்காரியம். அதையும் விதாயகமாக பண்ணணும். சாஸ்திரங்களில் எப்படி விதிச்சிருக்கு, சாஸ்திரங்களில் எந்த விதத்தில் அதற்கு விதியானது காண்பிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அசாஸ்திரம் அப்படின்னு பரமாத்மா பின்னாடி வரப்போகிறது. அசாஸ்திரமாயும் அவிஹிதமாயும், சாஸ்திரமும் சொல்லலை, விதிக்கவும் விதிக்கலை, பெரியோர்களும் வழி காண்பிக்கலை. ஏன்னா சில இடங்கள்ல என்ன ஆகும், நமக்கு ஸ்ருதி ஸ்மிருத்தியாதிகளில் சொல்லக்கூடிய வாக்கியங்களுடைய பொருள் புரியாது, அல்லது அந்த பொருளை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுல நமக்கு பெரிய கன்ஃபியூஷன் வரும். அப்போ தான் என்ன ஆகும், பெரியோர்கள் காண்பித்த வழி, மகாஜனோ ஏனகதஸ்ஸ பந்தா, பெரியோர்கள் காண்பித்த வழி. ஒன்று சாஸ்திர பிரமாணம் இருக்கணும், அல்லது சிஷ்டாச்சாரம். சிஷ்டாச்சாரம்னு அர்த்தம் நம்முடைய பெரியோர்கள் காண்பித்த வழி. சாஸ்திர பிரமாணத்தை காட்டில் நமக்கு சுலபமானது இது மேலையார் செய்வர்கள், நம்முடைய பெரியோர்கள் போன வழி. அந்த வழியை நாம் சரியாக புரிஞ்சுட்டோம்னா நமக்கு எல்லாம் சரியாக போயிடும். அதை விட்டுட்டு வித்யா கர்வத்தினால, தன கர்வத்தினால, ஆபிஜாத்திய கர்வத்தினால நமக்கு நாமே எல்லாவற்றையும் செய்வதாக நினைத்து கொண்டு சுவாதந்திரியமாக விதி பிரகாரம் இல்லாமல் சாஸ்திரத்தில் விதிக்காத காரியங்களை செய்தோமையானால் நாம் எல்லோரும் ஆசுர பிரபிருதிகள் தான். இந்திரத்யும்னன் என்னும் ஒரு அரசன் இது போன்று செய்ததினாலே அவன் யானையாக பிறந்தான் என்பதை நாளைய உபன்யாசத்தில் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்தினால் என்ன தெரிகிறது, ஆத்மசம்பாவிதாக ஸ்தப்தாக தன மான மதான்விதாக யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பேன அவிதிபூர்வகம். இப்படி தாண்டா இவாள்லாம் இருப்பா. இதை பார்த்தா, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இவாள்லாம் ஆசுர பிரபிருதிகள் என்கிறார் பரமாத்மா. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க.
आत्मसम्भावितास्तब्धाः आत्मसम्भावितास्तब्धाः धनमानमदान्विताः धनमानमदान्विताः यजन्ते नाम यज्ञैस्ते यजन्ते नाम यज्ञैस्ते दम्भेनाविधिपूर्वकम् दम्भेनाविधिपूर्वकम् இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். आत्मसम्भावितास्तब्धा धनमानमदान्विताः यजन्ते नाम यज्ञैस्ते दम्भेनाविधिपूर्वकम्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் ஷததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யதா என்ற ஸ்லோகத்தில் அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா, கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பாபசங்காத பஞ்சரம், பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும்னு எதனால் உடைக்கணும்னா ஷததா பேதமாயாதி, நூற்றுக்கணக்காக உடைக்கிறாரா. எப்படி, யார் அப்படின்னு கேட்டோன்னே கிரிர் வஜ்ரஹதோ யசா, பெரிய பெரிய மழைகள்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்தா எப்படி உடஞ்சுதோ பழைய நாளில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான், அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா. அதனால தான் மெயினாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டுதான். அது ராமாயண கதை நம்மளுக்கு தெரியும். அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுண்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா. அப்போது பல துண்டாக உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப்ப சங்காதமானது, பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா, 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 रवि शशिकला लोपलिया, राजस सुकुमार मदनांसा पुतला, राजस सुकुमार मदनांसा पुतला, राजस सुकुमार मदना
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ